ஹார்ட் அட்டாக்ல இப்போ 25 வயசில் இளமையாகிக்கிற ஆக்களுக்கும் வருது. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஆக்களுக்கும் வருது. பட் கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணி, சீனியை மெயின்டைன் பண்ணி, உடல் பருமனை மெயின்டைன் பண்ணி, ஆரோக்கியமாக எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆக்களுக்கும் வருது. எப்படித்தான் கதைச்சாலும் சமூகத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து கொண்டே ஹார்ட் அட்டாக் தான் ஆண்களோட இறப்புல முதலிடத்துலையும் நிற்கிது, பெண்கள்லையும் நிற்கிது. அப்போ இதில் பொதுவாக பேசப்படாத சில விஷயங்கள் இருக்குது, நாம் பார்ப்போம். என்னண்டா, அதாவது ஹார்ட் அட்டாக், அதாவது உடனடியாக அட்டாக் வருது, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளே இறக்குறாங்க, இல்லாட்டி கொண்டு போகிறதுல ஒரு 30% ஆட்கள் இறந்துருவாங்க போகிறதுக்குள்ள. இந்த ஹார்ட் அட்டாக் பற்றி பேசணும், செஸ்ட் பெயின் அல்ல. ரைட். இதில் மிக பிரதானமான காரணம் ரெண்டு பேசப்படாத, அதிகமாக டாக்டர்ஸ் மத்தியிலையோ இல்லாட்டி நீங்களும் கேள்விப்படாத ரெண்டு விஷயத்த சொல்கிறேன். அதாவது ஹார்ட் அட்டாக்குங்கிறது அங்கே ஒரு பிளாஸ்ட் நடக்குது, ஒரு வெடிப்பு நடக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அதான் அட்டாக் அப்படின்னா ஒரு வெடிகுண்டு வெடிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த வெடிகுண்டு இருக்கணும், நாம் பற்ற வைக்கணும். இது ரெண்டு தான் கன்செப்ட். இந்த வெடிகுண்டுங்கிறது எப்படி உருவாகும் சொன்னால், பொதுவாக கொலஸ்ட்ராலால் அது இது அதெல்லாம் ஏகப்பட்ட முறை கேள்விப்பட்டிருப்போம். அதான் அந்த ஆக்களுக்கு இல்லாமல் தானே நாம் சொல்ல போகிறோம். ரைட். அப்போ இந்த வெடிகுண்டு உருவாகுறேன்னு சொன்னால் தொடர்ச்சியாக மனக்கவலைக்குது, மனப்பதட்டமிக்குது, யோசனையில் இருப்பாங்கல்ல, பொருளாதாரமாக. இப்போ உலகத்தில் பெரிய பிரச்சனை, எல்லா ஜாப்ல உள்ள ஆக்களுக்கும், எல்லா துறையில் உள்ள ஆக்களுக்கும் பொருளாதார குரோனிக்கா ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை. அதால் நம்மளோட உடம்புல கோர்ட்டிசோல் ஹோமோன் சுரக்கும். அந்த ஹோமோன் தான் வெடிகுண்டு தயாரிக்குது. மெதுவாக வெடிகுண்டுவை தயாரித்து நம்மட ஹார்ட்ற இரத்த குழாயில் கொண்டு சேர்க்குது. அந்த வெடிகுண்டு இரத்த குழாயில் தமனின்னு சொல்லுவோம், அதில் சேர்க்குது. ஆனால் அந்த வெடிகுண்டு மட்டும் இருந்தால் சரி வருமா? பற்ற வச்சா தானே வெடிக்கும். அது எப்போ பற்ற வையுண்டா, ஒரு 25 வயசில் உள்ளவருக்கும், ஒரு 40 வயசில் உள்ளவருக்கும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு 70 வயசில் உள்ள ஆக்களுக்கும், எல்லாம் ஆங்கியோகிராம் பண்ணிக்கிறாங்க, டெஸ்டிங் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் நல்லா ஆகிக்கிற ஆக்களுக்கும் இந்த மாதிரி குரோனிக்கா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து குண்டு தயாரிக்கப்பட்டு ரெடி ஆகிருக்குமா இருந்தால் பற்ற வச்சா வெடிக்கும். அந்த பற்ற வைக்கிறதுங்கிறது அட்ரினலின் ஒரு ஹோமோன். அதாவது திடீர் கோபம் அட்ரினலின் சுரக்கும், திடீர் பதட்டம் அட்ரினலின் சுரக்கும், அதீத உற்சாகம், கடுமையாக சந்தோஷப்படுற மாதிரி அந்த டைம்லையும் சுரக்கும். திடீர்னு எக்ஸசைஸை வயலண்டாக செய்கிறது, பழக்கம் இல்லாத ஒன்றை செய்கிறது, நமக்கு அட்ரினலின் சுரக்கும். இப்போ இப்படியான விஷயங்கள் நடக்க சொல்ல நம்மளோட ஹார்ட் பீட் அதிகமாக அடிக்கும், ப்ரெஷர் கூடும். அந்த தருணம் அதான் பற்ற வைக்கிறோம். நம்மட தமனிட, அதாவது இரத்த குழாய், ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற இரத்த குழாய் சுருங்கும். இந்த ப்ரெஷர் தாங்க இல்லாம பற்ற வச்சாச்சு. ஏற்கனவே கோர்ட்டிசோல் உருவாக்குன கொலஸ்ட்ரால் இருக்குதே, கொலஸ்ட்ரால் பிளாக் அது வெடிக்கும், வெடிகுண்டு இப்ப வெடிச்சிடும். இதை நிப்பாட்ட இயலாம். எப்படி நிப்பாட்டலாம்? ஒன்று, வெடிகுண்டு நம்மளோட ஹார்ட்ல இருக்கக்கூடாது. திடீர் கோபம் வந்தா பற்ற வச்சாலும் வெடிகுண்டு இல்லை, வெடிக்காது. இல்லை வெடிகுண்டு இருக்கணும், திடீர் கோபம், திடீர் பதட்டம், திடீர்னு எக்ஸசைஸ் செய்யறது, பழக்கம் இல்லாமல் செய்யறது, அதையெல்லாம் நிப்பாட்டும். இந்த ரெண்டு கன்செப்டாலையும் அதிகமான ஹார்ட் அட்டாக், சடன் ஹார்ட் அட்டாக்கை நாம நிப்பாட்டலாம். தேங்க்யூ.